ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் சார்ட்டோட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹெச்ஓஎல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இட்ஸ் ஏ சிம்பிள் இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் தட் யூஸ் த ஓப்பனிங் ப்ரைஸ் டு ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் பை ஆர் செல் சிக்னல்ஸ் ஃபார் அ ஸ்டாக். A buy signal occurs when a stock open at its daily low, suggesting புல்லிஷ் சென்டிமெண்ட், சரிங்களா? அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஓப்பனும் லோவும், சரிங்களா, சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை சைடு மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறோம், சரிங்களா? கன்வர்ஸ்லி a selling signal is triggered when a stock open at daily high indicate the bearish pressure. அதாவது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் இதை பொறுத்த மட்டும். ஒரு கேண்டில் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ப்ரைஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா மார்னிங் 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுது, சரிங்களா? 100 இந்த வேல்யூ வந்து நம்ம 100ன்னு எடுத்துப்போம் புரியுதுக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மூணுமே சேம் தான், சரிங்களா? ஓப்பனும் ஹையும் லோவும் சேமாக தான் இருக்கும், சரிங்களா? மார்னிங் இப்போ 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, மூணுமே சேம் தான். இப்போ இதை நிறைய பை பண்ணால் என்ன ஆகும், நிறைய இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நிறைய பேர் பை பண்ணுறோம். இப்போ 100 நல்லா பை பண்ணாங்க அப்படின்னா அது 101 ட்ராவல் ஆயிரும். அப்போ எங்கே போகும், ஹை வந்து 101 110 அப்படிங்கிறத மேலே மார்க் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், ஓப்பனும் லோவும் மார்னிங் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே சேமாக இருக்குது, சரிங்களா? அப்போ 100லே இருக்குது. அப்போ உள்ளே யார் வந்துட்டா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பையர் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஓப்பன் ஹைனா ஒன்றும் இல்லை. இப்போ மார்னிங் 100 ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஹை லோ மூணுமே சேம் தான். இப்போது 100 ஓப்பன் ஆகும்போது நிறையா செல் பண்ணுறாங்க. அப்போ 100லேருந்து 98 97 95ன்னு கீழே இறங்கிரும். அப்போ என்ன ஆகும், லோ வந்து கீழே மார்க் ஆயிரும், சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், ஓப்பனும் ஹையும் சேம் 100னா 100லே இருக்குது, சரிங்களா? லோ வந்து 95க்கு போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், செல்லுக்கான டைரெக்ஷனில் போகலாம். இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பை சைடு நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ஏன்னா வித் ப்ராக்டிஸில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக் பை சிக்னலுக்கானதா அப்படிங்கிறது தெரியும், இல்லை செல் சிக்னலுக்கா அப்படின்னு தெரியும். இதை மோஸ்ட்லி நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேக்கு தான், சரிங்களா? அப்புறம் இதில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாப் லாஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நானே நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா ஆப்ஷனோட வரப்பிரசாதமே ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல என்ன பண்ணிடலாம், ஹெட்ஜிங் பண்ணிடலாம், சரிங்களா? அது நம்மளை சேஃப் கார்ட் பண்ணும். அப்புறம் தனியாக நம்மளோட டிசிஷனை மேக் பண்ண வைக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் நம்ம லாஸே என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம், சரிங்களா? பட் இது ஸ்டாக்கில் சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா, இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, சரிங்களா? ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும், அதுக்கு கீழே கிராஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தெளிவான பிம்பத்தில் இருக்கணும். ஸ்டாப் லாஸில் கன்சிடரே கிடையாது, பக்காவாக இருக்கணும், சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து கன்ஃபர்மேஷன், அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன். இன்றைக்கி கூட எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சார் வந்துட்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், எஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸ்டாக் சரியாகும் பட்சத்தில், சரிங்களா, அன்னைய டேக்கு சின்ன அதாவது மொமெண்டமில் ஒரு 10 பாயிண்ட் மேலே போகிற இடத்துல 5 பாயிண்ட்டாக போகலாம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக், அன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கனால. பட் ரிவர்ஸ் என்ன ஆயிரும், அது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் ட்ராவல் ஆகும், சரிங்களா? அதனால் அதில் கவனம் தேவை. ஸ்டாக்கை சரியாகும் பட்சத்தில் மார்க்கெட்டோட அஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம், சரிங்களா? அப்போது மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் கண்டிஷன் வேறையாக இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நெஃப்டியை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஹை லோ மூணுமே இருக்குது, சரிங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பை சைடு ட்ரை பண்ணுறோன்னா டாப்பில் தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா டாப்பில் இருக்க ஸ்டாக் எல்லாமே என்ன, பை ட்ரெண்டுக்கான ஸ்டாக், சரிங்களா? நல்லா அப் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போது மேலே என்ன பண்ணும், ஓப்பனையும் லோவையும் செக் பண்ணும். செக் பண்ணால் ஓப்பனும்
லோவும் ஆஸ் யூஷுவல் சிமிலர் ரொம்ப பக்காவாக கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உகந்த ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடணும். அதே இது நீங்கள் செல் சைட் போகிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே விப்ரோ இருக்குது சரிங்களா. இதில் ஓப்பனும் ஹையும் செக் பண்ணும், ஓப்பனும் லோவையும் திரும்ப பார்த்துருக்கூடாது. இப்போ செல்லுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்போ என்னது, ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது சரிங்களா. இதில் விப்ரோவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெக் மஹேந்திராவும் இருக்குது சரிங்களா. ஓப்பனும் ஹையும் சிமிலராக இருக்குது சரிங்களா. இப்போ இந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் சின்ன ட்விஸ்ட் இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள், மார்க்கெட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. பட் நான் இப்போ ஷோ பண்ண போகிறது நெகட்டிவில் இருக்கக்கூடிய ஸ்டாக். நான் சொல்லியிருந்தேன்ல, மார்க்கெட் எப்படி போனால் ஸ்டாக் சில லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போது இதில் பிகினராக இருக்கவங்க நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்கிறேன். இப்போது வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா இந்த கேண்டில் ரெட்டாக இருக்குல்ல, ரெட்டாக இருந்தால் அர்த்தம் உள்ள செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சரிங்களா, இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விக் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா விக் நல்லா இருந்துச்சு மந்த்லியில் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷருக்கு ரெட்டாக இருந்தால் பெஸ்ட் சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுங்கள், வீக்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரெட் ஆகிடுச்சு, உள்ள செல்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து டைம் ஃப்ரேம், என்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு பிடிக்கும், அதாவது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் சரிங்களா. நான் அந்த ப்ரூஸ்லி ஸ்டோரி அடிக்கடி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா 1000 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதாவது வித்தியாசமான ஒரு பஞ்ச் இருக்கும். அந்த 1000 ஸ்டெப்ஸை கற்றுக்கிறவங்கள பற்றி ப்ரூஸ்லிக்கு சின்ன லெவலில் கூட ப்ராப்ளமே இல்லையா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சரிங்களா, ஒரே ஒரு அடியை, அதாவது அடி இந்த சென்ஸ் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அடியை மட்டும் 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கண்டா ப்ரூஸ்லிக்கே பயமா. ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் சரியாக பண்ணுற பட்சத்தில் சரிங்களா, அது உங்களுக்கு நல்ல விதத்தில் ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, மார்க்கெட்டில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா, எந்த டைம் ஃப்ரேம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி இன்ட்ராடேக்கு சஜஸ்ட் பண்ணுற இது பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் நல்லாயிருக்கும் சரிங்களா. எப்போதுமே அதனுடைய லோவையோ ஹையோ பிரேக் பண்ணால், ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும், அது பிரேக் பண்ணுற டைமில் இல்லை. இப்போ இது பிரேக் பண்ணல, இது பிரேக் பண்ணல, இது பிரேக் பண்ணல, இது பிரேக் பண்ணல, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும், இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்போது இங்கே ஓப்பனும் ஹையும் சிமிலராக இருக்கு சரிங்களா. 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் கட் ஆகிருக்கு. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் பண்ண முடியும் சரிங்களா. 5 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நீங்கள் சரியாக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுற பட்சத்தில், ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் மோரோவர் ரொம்ப கிளியராக இருக்கும் சரிங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி என்றைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குற சக்ஸஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா. அதனால் ட்ரெண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ஃபோக்கஸ் ஆன் ட்ரெண்டு, கேண்டில் ஸ்டிக், பேட்டர்ன், இது ரிலேட்டடாக நீங்கள் எப்போ போனாலுமே உங்களுக்கு அது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நல்ல ஒரு புஷ் கொடுக்கும் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.